ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு சின்ன பையனை கொண்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 20,000 பேருக்கு போஷிச்சு மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்ய முடியும்னா உங்களுக்கும் எனக்கும் ஏன் செய்ய முடியாது? கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அதனால விசுவாசத்தோடு நம்ம முன்னேறுவோம். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஞானத்திற்காக ஜெபிக்க போகிறோம்னா ஃபில்டர் மென்டாலிட்டி, அதுக்காக ஜெபிக்க போகிறோம். கவனிங்க, ஃபில்டர் மென்டாலிட்டி. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேனே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்து கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். கவனிங்க, இந்த சம்பவத்தில் 38 வருடமாய் வியாதியான ஒரு மனுஷன், அந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. இப்போ படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போகும்போது ரோட்டில் இருக்கிற நிறைய பேர் பார்த்து, இனி எப்படி செய்யலாம், இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, இந்த மனுஷன் எல்லாம் விழாவாரியாக சொல்லுவான். அப்படின்னா இப்படி நடந்துச்சு அப்படின்னு. திரும்ப அவங்களுக்கு திருப்தி ஆகாது. அடுத்த டைம் திருப்பி கேட்பாங்க, இல்லை உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது நீங்கள் இந்த பகுதியில் வாசிப்பீங்கன்னா அப்படியே ஷார்ட் பண்ணிட்டே வருவார். ஒரு டைம் விளக்கமாக சொல்லுவான், அதுக்கப்புறம் இவங்க வேணும்னு தான் கேட்குறாங்க, குதர்க்கமாக கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே அவங்களுடைய ஆன்சரில் பதிலை ஃபுல்லாக சொல்லாமல் அவர் குறைச்சிட்டே வருவார். அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்னா, இந்த ஃபில்டர் பண்ணுற ஞானம் வேணும். சில நேரத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஃபில்டர் மென்டாலிட்டின்னு ஒன்று நிறைய பேருக்கு கிடைக்கல. அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஞானம். சிலர் எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க. அப்போ யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லணுமா, எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அதை எல்லாத்தையும் நம்பிடுறது. டிவியில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாத்தையுமே நம்பிட்டு, ஸோ அதில் ஏன், எதற்கு, எப்படி, ஒரு உண்மையான ஞானமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் உடனே அதை என்ன பண்ணணும்னா அதை ஃபில்டர் பண்ணணும். அதில் எது உண்மை, அதில் எது பொய், இது கரெக்டா, இது தப்பா, இது ஏன், எதற்கு, எப்படி. பொதுவாக இப்போ பாருங்களேன், கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த மாதிரி தீபாவளி இந்த டைமில் நிறைய பேர் ஆஃபர் போடுறாங்க. இதுவுமே நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய பேர் பிராண்ட் அப்படி இருக்கிறது ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி நிறைய பேசுவாங்க. உடனே நம்ம நிறைய பேர் போய் அதை உடனே நல்ல பிராண்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படி உடனே வாங்கி ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் அப்படி கொடுக்குறாங்க, அது என்ன, ஏன், எதற்கு, எப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகம் நம்மளை ஏமாற்றும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆட்டு மந்தைகள் கிடையாது. அப்படின்னா என்னென்னா, முன்னாடி போகிறத அதை பார்த்துட்டே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல், அதில் குழி இருக்கா, மேடு இருக்கா, எதுவுமே தெரியாமல் பின்னாடியே போகிற ஆட்டுக்கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மேய்ப்பர்களை போல இருக்கணும், வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஞானம் இல்லாமல் நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா தயவாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுங்க. நீங்கள் என்ன எடுத்தாலுமே அதை தயவு செய்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்க. கேளுங்க, எதற்காக இது சொல்லப்படுது, இது உண்மையா, இதனுடைய ஆழம் என்ன, இது யார் இப்படி பண்ணியிருக்கா, அந்த கேள்விகளையெல்லாம் நீங்கள் ஒரு 10 கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக சொல்கிறேன் நன்மையாக இருக்கும். அந்த காரியத்தில் நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. இல்லை, நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய நேரத்தில் நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபையாய் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. தேவையானதை மட்டும் எடுக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட ஜெபிக்கிறேன். ஏன், எதுக்கு, எப்படின்னு கேட்காமலே காசை கொடுத்து, கேட்காமலே அந்த காரியத்தை பண்ணி இழந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.